ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி பூண்டு சட்னி வைக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை எடுத்து ஒரு 5-6 காஞ்ச மிளகா வறுத்து எடுத்துக்கலாம். அதிலே ஒரு 2 பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளியை இது மாதிரி 2 கட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே போட்டு தோல் உரிக்கிற அளவுக்கு வர்ற அளவு அதில் கொஞ்சம் புளி போட்டு அப்படியே மூடி வச்சு வேக வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ நல்லா தக்காளி வெந்த உடனே நம்ம அந்த தோலை எடுத்துட்டு ஒரு கை கொத்தமல்லி போட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும் இந்த சட்னி, பூண்டு சட்னி. அதனால் வத்தல் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய பூண்டு சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அதை தாளிச்சிக்கிடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச பூண்டு சட்னியை ஊற்றி நம்ம தாளிச்சிக்கிறோம். தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தோடு கூட பெசரி சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.